எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் இந்த அட்வான்ஸ்ட் பைத்தான் சீரிஸோட முதல் வீடியோ. இந்த முதல் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த அட்வான்ஸ்ட் பைத்தான் சீரிஸில் என்னெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து ஒன்று ஒரு கான்செப்ட் பற்றியும் நம்ம பார்க்கலாம். இப்போது நீங்கள் இந்த சீரீஸை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி பைத்தானில் பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நான் இதே சேனலில் பைத்தானுடைய பேசிக்ஸ் எல்லாம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இன்னொரு பழைய சீரீஸில். ஸோ உங்களுக்கு பைத்தான் பற்றி தெரியாது, இல்லை இப்போ தான் நீங்கள் ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த சீரீஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பேசிக் சீரீஸை பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த சீரீஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பைத்தான்னா என்ன, பைத்தானில் இல்லை பேசிக் கான்செப்ட்ஸ், லூப்ஸ்னால் என்ன, இல்லை கண்டிஷன்ஸ்னால் என்ன, இந்த மாதிரி பேசிக்கான கான்செப்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து பைத்தானில் எப்படி நம்ம கோட் பண்ணணும், இந்த சாஃப்ட்வேர் எப்படி, அந்த சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், பைத்தானை எப்படி நம்ம ரன் பண்ணணும், இதை பற்றிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா என்னுடைய பழைய டுட்டோரியல் சீரீஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு அதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்க. சரி, இப்போ நம்ம இந்த அட்வான்ஸ்ட் பைத்தான் சீரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ சொல்கிறேன். இது வரைக்கும் நம்ம பார்த்தது, நீங்கள் பேசிக் பைத்தான் ப்ரோக்ராமிங் அந்த சீரீஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து நம்ம கன்சோல் மூலியமாக தான் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா. பைத்தானில் நம்ம ஒரு இன்புட் பண்ணுறோமோ இல்லை அவுட்புட் பண்ணுறோமோ எல்லாமே அந்த டெர்மினலில் ஒரு டெக்ஸ்ட்டாக தான் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். பட் ரியல் லைஃப்பில் நம்ம ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா எப்பொழுதுமே அது வந்து ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸாக தான் இருக்கும். அதாவது இப்போ நம்ம இந்த விஎஸ் கோடை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த விஎஸ் கோடுன்றது தான் நம்மளுடைய ஐடி. இதில் தான் நான் வந்து பைத்தானை நான் கோட் பண்ண போகிறேன் இந்த சீரீஸில். இப்போ இந்த ஐடி பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்னால் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியல அப்படின்னா எந்த ஒரு சாஃப்ட்வேரும் நீங்கள் வந்து கிராஃபிக்கலாக அதோட உங்களால் இன்ட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னா அதை கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நீங்கள் பட்டன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம மவுஸ் மூலியமாக இன்ட்ராக்ட் பண்ணலாம், நம்ம ஏதாவது டைப் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மவுஸ் அண்ட் கீபோர்டில் வச்சு நீங்கள் உங்களால் இன்ட்ராக்ட் பண்ண முடியும் அந்த சாஃப்ட்வேர்னால் அதெல்லாமே வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கரண்ட் வேர்ல்டில் நம்ம எந்த சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் எல்லாமே வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் தான். யாருமே வந்து ஜஸ்ட் டெர்மினல் அண்ட் கன்சோல் மூலியமாக சாஃப்ட்வேர் வந்து பில்ட் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா அப்படி பில்ட் பண்ணால் அது ஜஸ்ட் வந்து டெவலப்பர்ஸும் ப்ரோக்ராமர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. அவங்கள தவிர வேறு யாரும் டெர்மினல்ஸ் அண்ட் கன்சோல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த சீரீஸில் எப்படி நம்ம வந்து பேசிக்காக ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸை செய்யலாம், அதுக்கப்புறம் எப்படி அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பில்ட் பண்ணி எப்படி நம்ம அட்வான்ஸ்டான ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், ஒரு பெரிய சாஃப்ட்வேர்லாம் நம்ம செய்ய போகிறது அப்படிங்கிறத பற்றி இந்த சீரீஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த சீரீஸ் பார்க்குறதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னா, பைத்தான் நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியே இருக்கணும். நான் வந்து விஎஸ் கோட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் விஎஸ் கோட் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் சாதாரண டெக்ஸ்ட் எடிட்டர் கூட யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் உங்களுக்கு பைத்தானை எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னு தெரியும். இப்போ நான் என்னுடைய சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா நான் பைத்தானை ரன் பண்ணுறதுக்கு உதாரணத்துக்கு நான் ஒரு லைனிங் எழுதுகிறேன், பிரிண்ட் ஹலோ அப்படின்னு நான் எழுதிட்டு இப்போ நான் அதை ரன் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா விஎஸ் கோடில் ரொம்ப ஈஸியாகவே எனக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ரன் பட்டன் இருக்கு இல்லையா, இப்போ நான் அதை கிளிக் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இங்கே ரன் ஆகி எனக்கு இங்கே ஹலோ அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஸோ பைத்தானை ரன் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே ஈஸி இந்த விஎஸ் கோட் இருக்கனால. நீங்கள் வந்து டேரெக்டாக விஎஸ் கோட் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களும் இதே மாதிரியே பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஒரு எடிட்டர் தான் நான் வச்சுருக்கேன், அது மூலியமாக நான் பண்ணிக்கிறேன்னா அதுவும் ஓகே தான். அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. இந்த சீரீஸில் நம்ம கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸை பற்றி பார்க்க போகிறோம். அதை பில்ட் பண்ணுறதுக்கு பைத்தானில் tkinter அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு மாடியூலில் கொடுத்துருக்காங்க டிஃபால்ட்டாகவே. ஸோ அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, அதை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஸ்லோவாக நம்ம ஒன்றா பில்ட் பண்ணுறது, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸில் பட்டன் எப்படி ஆட் பண்ணுறது, ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் எப்படி ஆட் பண்ணுறது, நம்ம ஒரு கேலண்டர் செய்யணுன்னா அந்த கேலண்டரை இன்புட்டெல்லாம் எப்படி ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒன்றா நான் இந்த ஒரு வீடியோலேயே இந்த சீரீஸில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். உங்களுக்கு பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுறதுலையோ இல்லை செட்டப் பண்ணுறதுலையோ ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். tkinter பற்றி நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நம்ம பார்க்கலாம். பை.